டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வணக்கம். நான் உங்கள் கமல், கேரியர் கன்சல்டன்ட். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு சூஸ் எ குட் இன்ஜினியரிங் காலேஜ். ஆமாங்க, ஒரு நல்ல தரமான காலேஜை நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? காலேஜை சூஸ் பண்ணுறதுல படிப்பு கோர்ஸ் எந்த படிப்பு படிக்க போகிறோன்னு சூஸ் பண்ணுறதை விட அதை விட ரொம்ப முக்கியமானது எந்த காலேஜில் படிக்க போகிறோம் அப்படின்றது தாங்க ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு நல்ல காலேஜ்னால் என்னென்னலாம் பார்க்கணும், நீங்கள் என்னென்னலாம் இருந்தால் அது ஒரு நல்ல காலேஜுன்னு நம்ம சொல்லலாம் அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். எந்த காலேஜும் பேர் சொல்லலை, எந்த காலேஜும் ரெக்கமெண்ட் பண்ணலைங்க. இந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அந்த காலேஜ் நல்ல காலேஜ் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு நல்ல காலேஜாக இருக்கணுன்னாக்கா இந்த விஷயங்கள்லாம் அந்த காலேஜில் இருக்கணுங்க. பார்க்கலாங்களா? ஒன்று ஒன்றா பார்ப்போம். மொத்தம் 11 விஷயங்களை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குங்க. அதில் முதலாவது விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களோட காலேஜ் லொக்கேஷன். நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கிற காலேஜை தேர்ந்தெடுக்க போகிறீங்க அப்படின்றத பார்க்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி. இப்போ ஸ்கூல் படிக்கும் போது பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஸ்கூலில் சேர்ந்துருவோம். ஸ்கூலில் எந்த ஸ்கூலு என்ன பெருசாக பார்க்க மாட்டோம். பேரண்ட்ஸுங்க என்ன பண்ணுவோம், பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலாக இருந்தாக்கா பக்கத்து தெருவில் 2 தெரு தள்ளி இருக்கிற ஸ்கூலாக இருந்தாக்கா நம்ம சேர்த்துட்டா ஈஸியாக போய் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். அந்த மாதிரி இல்லாமல் காலேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் தூரம் வந்தாலும் பரவாயில்லன்றது பார்க்கணும். அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் பாருங்கள், காலேஜ் ரொம்ப டிஸ்டன்ஸ், ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரியும் இருக்கக்கூடாது. சில காலேஜஸ்க்கு போகிற பசங்களை நோட்டீஸ் பண்ணியிருக்கோம். காலையில் 6:30 பஸ் வந்துடும் அவங்க வீட்டுக்கிட்ட மெயின் ரோட்டில். அதில் ஏறி ஒரு 2 hours ட்ராவல் பண்ணி காலேஜ் போவாங்க. திருப்பியும் காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது இன்னொரு 2 hours ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு வருவாங்க. ஸோ போகும்போது ஒரு 2 hours, வரும்போது ஒரு 2 hours, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. ஸோ அதுலேயும் பார்த்துக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் வில்லேஜ் சைடில் இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, கொஞ்சம் இன்டீரியராக இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா சிட்டிஸ் சைடில் இருக்கிற காலேஜை சூஸ் பண்ணுங்கள். அதுதான் இந்த லொக்கேஷனில் சொல்லக்கூடிய பாயிண்ட்டு. சரிங்களா? ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜு ஒரு நல்ல சிட்டியில் இருந்தாக்கா உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் நிறைய கிடைக்கும், நல்ல ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும், நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய வெபினார்ஸ் செமினார்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். படிப்பு மட்டும் இல்லாமல் வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்டில் நீங்கள் காலேஜோட லொக்கேஷன் பார்க்கணுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, NIRF அப்படின்னு சொல்லக்கூடிய ரேங்கிங் ஒன்று இருக்குங்க. நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய NIRF அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தரவரிசைப்படுத்துகிறாங்க. காலேஜோட ஸ்டாண்டர்ட் வரிசைப்படுத்துகிறாங்க. அந்த வரிசையின் அடிப்படையில் உங்கள் காலேஜ், நீங்கள் தேர்ந்தெடுக்க காலேஜ் அந்த NIRF ரேங்கிங்கில் ஃபஸ்ட்டு 50 ரேங்கிங்ஸில் இருந்தால் பெஸ்ட்டு, இல்லை 100 ரேங்கிங்ஸில் இருந்தால் பெஸ்ட்டுங்க. அதுக்கு மேலே போகாமல் 100 ரேங்கிங்ஸ்குள்ளே இருக்கிற காலேஜஸாக சூஸ் பண்ணுங்கள். ஸோ அது நம்பர் 2. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 N இருக்குங்க. மொத்தம் 3 N நீங்கள் பார்க்கணும். ஒன்று NIRF அந்த ரேங்கிங் பார்க்கணும். அடுத்தது அக்ஸலரேஷன் சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா NBA NAAC அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 N இருக்குங்க. மொத்தம் 3 N நீங்கள் கவனிக்கணும். ஸோ இப்போ ரெண்டாவது பாயிண்டில் NIRF ரேங்கிங் உள்ள காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அக்ரிடேஷன் சொல்லக்கூடிய NBA அக்ரிடேஷன் அண்டு NAAC அக்ரிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தரவரிசை இருக்குதான்னு பார்க்கணுங்க. ஸோ இது NBAன்றது நேஷ்னல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன். ஸோ அந்த காலேஜ் அந்த NBA சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்களான்ற பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா NAAC அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் அசஸ்மெண்ட் அக்ரிடேஷன் கவுன்ஸ் A++, A+, A, B++, BC, அதுக்கப்புறமா Dன்னு ஒன்று இருக்குங்க. இதில் A++ தான் ஃபஸ்ட்டு இருக்குங்க. அதுக்கப்புறமா A+A, அதுக்கப்புறம் B++, அதுக்கப்புறம் B, அதுக்கப்புறம் C இருக்குங்க. இந்த Dன்னு சொல்லக்கூடிய ஒரு தரம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அக்ரிடேஷனோட என்ன சொல்கிறது, அந்த இன்ஸ்டிடியூஷனோட மினிமம் அக்ரிடேஷன் பாயிண்ட்ஸை கூட அவங்க பூர்த்தி பண்ணலன்னு அர்த்தங்க. ஸோ இந்த D அக்ரிடேஷன் இருக்கிறவங்க அந்த அக்ரிடேஷன் சொல்லக்கூடிய மினிமம் க்ரைட்டீரியா கூட அவங்க ஃபில் பண்ணலன்னு அர்த்தம். அதனால் D இருக்கிறத நம்ம சூஸ் பண்ணவே கூடாதுங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா
காலேஜோட ஃபெசிலிட்டிஸ், காலேஜில் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுங்க. நம்ம காலேஜ் வந்து இப்போது உங்களுக்கு வந்து காலேஜ் ஹாலிடேஸில் இருக்கும். நீங்கள் வந்து நியூ அட்மிஷனுக்கு போகும்போது உங்களை காலேஜ் டூர் கூட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் போனீங்கன்னா எல்லாத்தையும் அவங்களோட ஃபெசிலிட்டிஸ்லாம் காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய காலேஜோட ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்கும்பாங்க. லேப் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, அப்புறம் வந்து மற்ற ஃபெசிலிட்டிஸ் சொல்லக்கூடாது. ஹாஸ்டலில் நீங்கள் தங்குறதா ஹாஸ்டலில் போய் செக் பண்ணுங்கள். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குதுன்னு, அங்கே ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணாங்க, அந்த விதமான ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா லேப் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் அதை செக் பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டிஸ். எஸ், ஃபேக்கல்ட்டிஸும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் க்ரைட்டீரியா நீங்கள் பார்க்க வேண்டியது. ஸோ நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு இப்போ ரீசெண்டாக டேஸில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் நிறைய படிப்பு வந்து ஏஐ, எம்எல், டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கோர்சஸ் அந்த காலேஜில் இருக்குன்னா அந்த ப்ரொஃபஸர்ஸ் அவங்க அதில் படிச்சிருக்காங்களா, அதில் திறமை வாய்ந்திருக்காங்களா அப்படின்றது பார்க்கணுங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் எந்த காலேஜ் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த காலேஜ் வெப்சைட்டில் அந்த காலேஜோட ப்ரொஃபஸர்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்க என்ன படிச்சிருக்காங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுங்க. அடுத்தபடியாக 5வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெஸ்ட் லெக்சரர்ஸ். ஸோ இது வந்து முதல்ல பார்த்தது 4வது பாயிண்டில் ஃபேக்கல்ட்டிஸ், காலேஜில் இருக்கிற லெக்சரர்ஸ். கெஸ்ட் லெக்சரர்ஸ் வந்து அவங்க எத்தனை வாட்டி கூப்பிட்டு வராங்க. ஸோ மற்ற துறை நீங்கள் தேர்ந்தெடுக்கிற துறையோட வல்லுநர்களை கூப்பிட்டு வந்து பேச வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கெஸ்ட் லெக்சரர்ஸோட விசிட்ஸ்லாம் எப்படி இருக்குது அதெல்லாம் நீங்கள் விசாரித்து தெரிஞ்சுக்கணுங்க. அதுக்கு அடுத்தபடியாக 6வது பாயிண்டில் பார்த்தீங்கன்னா வெபினார் அண்டு செமினார்னு சொல்லுவாங்க. ஸோ எத்தனை வெபினார்ஸ் அந்த காலேஜில் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக எத்தனை வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, மந்த்லி அட்லீஸ்ட் ஒரு வெபினார் ஒரு செமினார் கண்டக்ட் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காலேஜில் படிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்ற இண்டஸ்ட்ரியோட ஸ்பெஷலிஸ்ட் வந்து அந்த வெபினார்ஸ்லேயோ செமினார்ஸ்லேயோ பேசுவாங்க. ஸோ அவங்களோட உங்களுக்கு நேரடியாக அவங்களோட கலந்து உரையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், அவங்களோட பழக்கம் வரதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், அவங்களோட நட்பு உருவாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெபினார் செமினார்ஸ் எல்லாம் அந்த காலேஜில் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக கண்டக்ட் பண்ணுறாங்கன்ற டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கணுங்க. அடுத்தபடியாக 7வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ். எஸ், ஸோ எல்லா காலேஜிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இண்டஸ்ட்ரீஸோட MOM அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க. இவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை அங்கே வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில காலேஜில் இன்குபேஷன் சென்டர்ஸ்லாமும் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் காலேஜ் விசிட் பண்ணும்போது இதெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். அவங்கள அதை நோட்டீஸில் போட்டிருப்பாங்க, அவங்க காலேஜோட வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க, அந்த காலேஜோட பிளாம்ப்ளெட்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் போட்டிருப்பாங்க. ஸோ எந்த இண்டஸ்ட்ரீஸோட எந்த கம்பெனியோட அவங்க கொலாபரேட் பண்ணியிருக்காங்க, படிப்பு படிக்கும் போதே இன்டர்ன்ஷிப் வாய்ப்பெல்லாம் எப்படி இருக்குது அதெல்லாமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. அதுக்கு அடுத்தபடியாக 8வது பாயிண்ட்டாக நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் அண்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கணுங்க. ஸோ அங்கே பிளேஸ்மெண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காலேஜஸில் ஒரு ஆஃபீஸ் இருக்குங்க. ஸோ அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் அந்த பிளேஸ்மெண்ட் சென்டரில் இருக்கக்கூடிய ஆஃபீஸரோட பேசி லாஸ்ட் இயர் முடித்தவங்களோட பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் இயர் எவ்வளோ பேர் கேம்பஸ் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணாங்க, அதில் எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சது, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து பிளேஸ்மெண்ட் ஆனாங்க, மினிமம் சேல்ரி என்ன, மேக்ஸிமம் சேல்ரி என்ன. ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் சேல்ரி பெர் ஆனம் எவ்வளோ வந்தது, மினிமம் சேல்ரி பெர் ஆனம் எவ்வளோ வந்தது, ஆவரேஜ் அல்லது மீடியன் சேல்ரி பெர் ஆனம் எவ்வளோ வந்தது, இந்த மாதிரி. ஸோ அந்த காலேஜோட கேம்பஸ் இன்டர்வியூவில் பிளேஸ்மெண்ட்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே இருக்குங்க. நீங்கள் அதையும் தெரிஞ்சுக்கணுங்க. அடுத்தபடியாக 9th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இனோவேஷன் அண்டு ஆண்டர்ப்ரனர்ஷிப். எஸ், ஸோ இனோவேஷன் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப்புக்கு அந்த காலேஜில் எந்த விதத்தில் உங்களை மோட்டிவேட் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸை எப்படி மோட்டிவேட் பண்ணி இனோவேஷன் சென்டர்ஸ்ன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கான ஆக்கத்தான்ஸ்லாம் நடத்துகிறாங்களா அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி ஆண்டர்ப்ரனர்ஷிப்க்கு அவங்க எந்த அளவுக்கு என்கரேஜ்மெண்ட் பண்ணுறாங்க, ஸோ என்ன மாதிரி சப்போர்ட் தராங்க, இந்த விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ அடுத்தபடியாக நீங்கள் பண்ண வேண்டியது 10வது அதுதாங்க காலேஜ் விசிட். நீங்கள் நேரில் போய் பார்க்கணுங்க. என்ன தான் வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு சொன்னாலும் எவ்வளோ பேர் யூடியூப்பில் வீடியோஸ் போடுறாங்க, நிறைய பேர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க, அறிவுரை சொல்லுவாங்க, இங்கே போகலாம் அங்கே போகலான்னு.
அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணுங்கள். எப்படி காலேஜை நேராக போய் விசிட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கங்க. இது அந்த காலேஜில் இருக்கா, ஒரு 10 காலேஜ் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச, உங்களுக்கு தெரிஞ்ச காலேஜஸில் விசிட் பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கா, அந்த காலேஜ் பேரை போட்டு இந்த விஷயம்லாம் இருக்கான்னு போட்டு செக் மார்க் போடுங்க. ஒரு செக்லிஸ்ட் ரெடி பண்ணி இது போட்டுட்டு வாங்க. ஸோ காலேஜ் விசிட்டு நீங்கள் பர்சனாக போய் பார்த்தால் மட்டும்தான் இதெல்லாம் இருக்குது உண்மைன்னு நம்ப முடியுங்க. அடுத்தவங்க சொல்லி நீங்கள் நம்பக்கூடாது. நீங்களும் உங்கள் பேரண்ட்ஸும் 2 பேரும் சேர்ந்த மாதிரி போங்க. சரிங்களா? அதுக்கடுத்தபடியாக 11th பாயிண்ட்டு கடைசியாக என்னன்னாக்கா, முடிஞ்சாக்கா அந்த அலுமினி காலேஜோட அலுமினிஸோட நீங்கள் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது எப்படி முடியும்? அந்த காலேஜில் லாஸ்ட் இயர் பாஸ் அவுட் ஆகி போயிருப்பாங்க, ப்ரீவியஸ் இயர் பேட்சஸ் போயிருப்பாங்க. நீங்கள் எந்த துறையை சூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த துறையோட அலுமினிஸோட காண்டாக்ட்ஸை ட்ரை பண்ணி வாங்கி அவங்களோட பேச பாருங்கள். அவங்க எந்த வருஷம் முடித்து கேம்பஸ் இன்டர்வியூ எப்படி செலக்ட் ஆனாங்க, எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, என்ன மாதிரி கம்பெனிஸில் அவங்க இருக்காங்க. ஸோ இந்த காலேஜ் பற்றி அவங்கக்கிட்டேருந்து விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அலுமினிஸ் கிட்ட நீங்கள் பேசுகிறதுக்கு பார்க்கணுங்க. காலேஜ் விசிட் போகும்போது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த துறையோட ஹெச்ஓடியை மீட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அந்த ஹெச்ஓடி அன்றைக்கி இல்லைன்னு சொன்னாக்கா எப்போ இருப்பாங்க தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் இன்னொரு தடவை பால் மரம் அங்கே போயிட்டு அந்த துறையோட ஹெச்ஓடியோட்ட போய் பேசுங்க. அந்த துறை எப்படி இருக்குது, எதிர்காலம் என்ன மாதிரி வாய்ப்பு இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க, போன வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி முடிச்சுட்டு போயிருக்காங்க, அவங்க எங்கெல்லாம் ப்ளேஸ் ஆகிருக்காங்க, இந்த மாதிரி பல தகவல் நீங்கள் அங்கே வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ நான் சொன்ன அனைத்து விவரங்களும் நீங்கள் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போட்டு நீங்கள் காலேஜ் விசிட்டை பண்ணி அப்போ தான் வந்து இந்த காலேஜில் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது, ஓகே, அடுத்த காலேஜில் இந்த விஷயம்லாம் இருக்குது, ஓகே, அதெல்லாம் பண்ணுங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு ஃபீஸ். ஸோ நீங்கள் பணம் கட்டி படிக்க போகிறீங்க. ஸோ அந்த பணத்தோட எந்த காலேஜில் எந்த அளவுக்கு பணம் இருக்குன்ற எவ்வளோ ஃபீஸ் நீங்கள் கட்டணும் அதுவுமே ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த காலேஜ் உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு பாருங்கள். நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய படிப்பு அந்த காலேஜில் இருக்கா, அப்போது இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே ஓகேவாக இருக்கா, அல்லது மேக்ஸிமம் ஃபில்லாக இருக்கான்னு பாருங்கள். எல்லாமே ஃபில்லாக இருந்தால் அது பெஸ்ட்டு காலேஜுங்க. இல்லை அட்லீஸ்ட்டு 1-2 பாயிண்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் மீது எல்லாமே உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னாக்கா அந்த காலேஜ் பெஸ்ட் காலேஜாக இருக்கலாம். நீங்கள் அந்த காலேஜ் சூஸ் பண்ணலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னதோட இன்னும் ஒரு பாயிண்ட் நீங்கள் ஆட் பண்ணணும், இதையுமே இந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கணும்னு சொன்னீங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த சேனலை பார்க்கக்கூடியவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த வீடியோ நான் போடும்போது அந்த பாயிண்ட்டை நான் சேர்த்துக்கிறது எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. சரிங்களா? ஓகே, கூடவே இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கேரியர் கைட் வித் கமல் அப்படின்ற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நான் தினம் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எதையுமே மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் பார்த்து பயன்படலாம். நன்றி, வணக்கம்.